வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி அன்னலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி போட்டு குருமா பண்ண போகிறோம். சப்பாத்தி பூரிக்கு நல்லாயிருக்கும். நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 hours பச்சை பட்டாணியை ஊற வச்சு குக் பண்ணியிருக்கேன். 2 பொட்டேட்டோ அதில் வச்சுருக்கேன். பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, தேங்காய் வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு எடுக்கணும். நான் உங்களுக்கு அளவுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாயில் நான் செக்கெண்ணெய் போட்டிருக்கேன், கடலெண்ணெய். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுடலாம். பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, சோம்பு. ஸோ நான் சோம்பு போடுறேன். நீங்கள் சப்போஸ் பொடியாக நான் வச்சுருக்கேன், பொடியாக போட்டுட்டேன். நீங்கள் பொடியாக இல்லைன்னா தேங்காய் கூட போட்டு அரைச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இஞ்சி பூண்டு அடியில் போட்டால் ஒட்டிக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் போட்டாலும் போட்டுக்கலாம். பட் இது வந்து க்ரீன் பீஸ் போட்டு பண்ணணுங்கிறதுக்காக, கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக நான் பொட்டேட்டோ போட்டிருக்கேன். இப்படி தனியாகவும் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கூட போட்டுட்டோம்னா இது குயிக்காக வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்து உப்பு யூஸ் பண்ணுறேன். தொட்டு தான் சாப்பிட போகிறோம். ஸோ உப்பு கவனமாக போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் இது ரொம்ப பிடிச்சிரும் அடியில், அதனால் நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி வச்சு, ரொம்ப மேஷ் பண்ணாதீங்க, பட்டாணி பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும். நம்ம தேங்காய் போடுறதுனால அது கரெக்டாக அவங்களுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். ஸோ அது கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கு ஒரு லேசாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு என்னென்ன இப்போ ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுடலாம். தென் கொஞ்சம் அந்த திக்னஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக மல்லித்தூள் போடுறோம். ரொம்ப போட்டால் குழம்பு மாதிரி ஆயிரும், கொஞ்சம் போதும். இன்னொன்று, இது அப்படியே குருமா குழம்பாக இருந்ததுன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பட் நம்ம இப்போ பண்ண போகிறது குருமா சப்பாத்திக்கு, அதனால நம்ம சில்லி பவுடர், ட்ரை சில்லி பவுடரை போட போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது ஒன்று நம்ம தேங்காய் வேறு அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் எல்லாமே இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை குக் பண்ணிடலாம், மூடி வச்சு குக் பண்ணிடலாம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த மல்லித்தூள், மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த நேரம் நம்ம இந்த கொதிக்கும் போது பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ சலசலப்பு அடங்கியிருக்கு இல்லையா, இந்த டைமில் கொஞ்சம் அடுப்பை சிம்மரில் வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காவை போட்டுருங்க. சப்போஸ் இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈவன் கேஷ்யூ கூட போட்டுக்கலாம். பட் நாம் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து வெறும் தேங்காய் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ரிச்னஸ் வேணும்னா பாதாம் போட்டுக்கலாம், சாரி கேஷ்யூ போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை விட்டுட்டு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகணும் இல்லைங்களா, அது கொஞ்சம் கொதிக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் கொதிக்கிற டைம் போதும் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிட போகிறோம். சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கலாம்.
பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய், தேங்காய் அரைச்சி ஊற்றின தேங்காயோட எண்ணெய் கூட பிரிஞ்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே பிடிச்சிட்டிங்கன்னா அடியில் எல்லாம் கெட்டி ஆயிரும். இப்போ நம்ம மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுக்கிற மல்லித்தலையை போட்டுட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். சூப்பரான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.